இது உங்கள் வானொலி தகவல். நான் உங்கள் சபரி. நம்ம பார்க்க போகிற கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இரக்க குண பெண்மணி ஒருத்தி தினமும் இலையில் 2 இட்லியை வச்சு யாரேனோ எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்னு அவள் வீட்டு சுவற்று மேலே வைப்பாளாம். அந்த வழியாக திரியும் ஒரு கூணல் முதுகு கிழவன் அதை எடுத்துக்கிட்டு ஏதோ முணங்கிக்கிட்டே போவாராம். இது அன்றாட வழக்கமாயிற்றான். ஒரு நாள் மதில் அருகிலேயே நின்று கிழவன் என்னதான் முணங்குறான்று செவி கொடுத்து கேட்டாளாம். அவன் முணங்கியது இதுதான்: நீ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும். தினந்தோறும் இதையே சொல்லி கொண்டு போனானா. தினமும் இட்லி வைக்கிறேன், எடுத்துக்கிட்டு போறான். நீ மவராசியா நல்லா இருக்கணும்னு கையெழுத்து கும்பிட்டு கை காலில் விழலனாலும் பரவாயில்ல, இட்லி நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டலனாலும் பரவாயில்ல, ரொம்ப நன்றி தாயேன்னு சொல்லக்கூட தோணலை. ஏதோ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும், செஞ்ச புண்ணியம் உனக்கே திரும்போன்னு தினமும் உளறிட்டு போறானேன்னு சொல்லி அதையே நினச்சி புலம்பினாளாம் அவ. இவன் என்ன பித்தனா இல்லை சித்தனா பரதேசியான்னு திட்டினாலாம். நன்றி கெட்ட கூணனை நினச்சி மன உளைச்சலுக்கே ஆளானாலாம். நாளடைவில் அது கோபம் தலைக்கேறி கொலவரியாக மாறிச்சான். ஒரு நாள் இட்லி மேலே விஷத்தை கலந்து செத்து தொலையட்டும் அப்படின்னு மதில் மேலே வைக்க போனாலாம். ஆனால் மனசு ஏதோ கலங்குச்சான், கையும் நடுங்குச்சான். அவன் அப்படி இருந்தாலும் நாம ஏன் இப்படி இருக்கணும்? அந்த விஷம் கலந்த இட்லியை சாக்கடையில் எரிஞ்சிட்டு வேற நல்ல இட்லியை மதில் மேலே வச்சுட்டு மனம் அமைதியானாலாம். வழக்கம் போல கூணல் கிழவன் வந்தான். இட்லியை எடுத்துக்கிட்டு வழக்கம் போல நீ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும் சொல்லி கொண்டே சென்றான். அவனை அப்படியே அறையலாம் போல இருந்துதான் அந்த பெண்மணிக்கு. அன்று மதியம் கதவு தட்டப்பட்ட சத்தம் கேட்டு கதவை திறந்தாளாம். வாசலில் ஒரு வாலிபன் நின்றானாம். கசங்கிய உடைகளோடு தள்ளாடியபடியே நின்றானாம். வேலையோடுதான் திரும்புவேன் என்று சொல்லிவிட்டு 1 மாதம் முன்பு வேலை தேடி வீட்டை விட்டு சென்ற அவளது ஒரே மகன்தான் அவன். அம்மா, வீட்டுக்கு திரும்பி வரும்போது என் பர்ஸு காணாமல் போச்சு, கையில் காசு இல்லை, தெரிஞ்சவங்க யாரும் கண்ணுலையும் படலை. மணிக்கணக்கில் நடந்து வந்துட்டே இருந்தேன். நல்ல வெயில், அகோர பசி வேற, மயக்கம் போட்டே விழுந்துட்டேன். கண் விழிச்சு பார்த்தப்ப யாரோ ஒரு கூண முதுகு கிழவன் என்னை தூக்கி உட்கார வச்சு 2 இட்லியை கொடுத்து சாப்பிட சொன்னார். இட்லியை சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு உசிரே வந்தது. இதை கேட்டதோ பேயறிந்தது போல் இருந்துதான் அந்த பெண்மணிக்கு. விஷம் கலந்த இட்லியை கூணனுக்கு கொடுத்திருந்தா அது என் மகனுக்கே யமனாகி இருக்குமே ஆண்டவா என்று நினைத்து தாயுள்ளம் பதைத்தது. கண்கள் பணிந்தன. நீ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும். கூணல் முதுகு கிழவன் சொன்னது அவருடைய முனங்களில் உள்ள பொருள் இப்பொழுது நன்கு புரிந்து கொண்டாள் அந்த பெண்மணி. எல்லோருக்கும் எல்லாம் புரிவதில்லை. புரியும் வேளையில் நாம வாழும் யாரும் இருப்பதில்லை. செய்த தர்மம் என்று நம்மை ஏதாவது ஒரு ரூபத்தில் காக்கும். ஏதேனும் ஒரு தர்மம் செய்து சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள். வாழ்வில் தப்ப ஒரே வழி முகம் கோணாத தர்மம் ஒன்றே. இந்த வீடியோ 1 நிமிடம் இல்லை, 1 நிமிடமாவது உங்கள் எல்லோருடைய மனதையும் தொட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நாமளும் எப்பயாவது தப்பாக நினச்சாலோ செய்யணும்னு தோணினாலோ இந்த கதையை கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய மனசு மாறும். இந்த கதை உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.